வெல்கம் பேக். இன்றைக்கி சான் குவெஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட். இது வந்து நாலேஜ் அண்ட் கரிக்குலம், அதாவது பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டரில் இருக்குது. கரிக்குலம் டெவலப் பண்ணும்போது நம்ம ஒரு சில பிரின்சிபல்ஸ் வந்து மைண்டில் வச்சுருக்கணும். பார்த்திங்கன்னா நமக்கு 12 பிரின்சிபல்ஸ் இருக்குது. பிரின்சிபல்ஸ் அப்படின்னாவே என்னது, குறிக்கோள்கள், கோல்ஸ். நம்ம அந்த கோல்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி தான் நம்ம ஒரு கரிக்குலம் வந்து டெவலப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் டோட்டாலிட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். அதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் புக்கை வச்சு நம்ம சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய கரிக்குலம் மட்டும் படிக்காமல் இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேனிஃபோல்டு கரிக்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனிஃபோல்டு கரிக்குலர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் கரிக்குலம் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்துட்டு மேனிஃபோல்டு கரிக்குலர்னு சொல்லுவாங்க. அண்ட் கோ கரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர், இந்த மாதிரி டைவர்ஸான எல்லா விஷயத்துலையும் வேரியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து கெயின் பண்ணுறதா வந்துட்டு ஒரு முக்கிய பிரின்சிபலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரிக்குலம் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய இன்னொரு கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் ஆஃப் சைல்டு சென்டர்ட்னஸ். அதாவது ஒரு கரிக்குலம் வந்து அந்த குழந்தைய சார்ந்ததாக இருக்கணும். நம்ம வந்து டீச் பண்ணுறது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டோட நீட்ஸ் என்ன அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு கரிக்குலமாக தான் இருக்கணும். ப்ரீ டிட்டர்மைண்டாக இருக்கக்கூடிய, ஆல்ரெடி நீங்கள் வந்து இதெல்லாம் தான் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்களே ஒரு டிட்டர்மினேஷனோட அந்த கரிக்குலம் கிட்ட குழந்தைய வந்து நீங்கள் நெருக்கடி கொடுத்து கொண்டு போகக்கூடாது. தேர்ட் ஒன், பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. அதாவது கன்சர்வேஷன் அப்படிங்கும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டாக இருக்கக்கூடிய நாலேஜை வந்து நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறது. அண்ட் க்ரியேட்டிவிட்டிங்கிறது புதுசாக இன்னோவேட் பண்ணுறது. ஸோ இது ரெண்டையும் எப்படி ஒரு கரிக்குலம் டெவலப் பண்ணுறதுல இன்டியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஏஜில் இதெல்லாம் கற்றுக்கணும்னு இருக்கும் இல்லையா, அதை கற்றுக்க வைக்கணும். அட் த சேம் டைம் புதுசாக அவங்க இன்னோவேட்டிவாக என்ன கற்றுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கன்சிடர் பண்ணி ஒரு கரிக்குலமை வந்து டெவலப் பண்ணணும். ஃபோர்த் ஒன், பிரின்சிபல் ஆஃப் இன்டகிரேஷன். ஒரு கரிக்குலம் வந்து எந்த மாதிரி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் கோரிலேட் பண்ணி அதை புரிஞ்சுக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸோடு இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்போ தான் வந்து ஈஸியாக ரீச் ஆகும். அட் த சேம் டைம் அவங்க அதை படிக்கிறது மூலமாக அந்த விஷயத்தை டே டு டே லைஃப்க்கு யூஸ் பண்ணவும் முடியும். லைஃபோட இன்டகிரேட்டடான ஒரு கரிக்குலமாக வந்து இருக்கணும். ஃபிஃப்த் ஒன், பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஒரு கரிக்குலம் எந்த மாதிரி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல்னு எடுத்துட்டோன்னா அந்த இண்டிவிஜுவலோட நீட்ஸ் என்னவோ அதையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். அட் த சேம் டைம் சொசைட்டியோட நீட்ஸ் என்ன, சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, அதையும் ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ இதை எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு நம்மளுக்கு டிசைரபிள் சேஞ்சஸ் என்னென்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கரிக்குலமாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த சொசைட்டியோட அப்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த நாலேஜை கெயின் பண்ணிப்பாங்க. சிக்ஸ்த் ஒன், த பிரின்சிபல் ஆஃப் யூட்டிலிட்டி. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கரிக்குலம் டெவலப் பண்ணுறப்போ அந்த கரிக்குலம் நம்மளுடைய டே டு டே லைஃப்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி தான் வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். செவன்த் ஒன், பிரின்சிபல் ஆஃப் கேரக்டர் ஃபார்மேஷன். ஒரு கரிக்குலம் எதை எய்ம் பண்ணி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதை படிச்சுட்டு அவங்களுடைய கேரக்டர் அண்ட் பர்சனாலிட்டி வந்து க்ரூம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அவங்களோட கேரக்டரும் அண்ட் பர்சனாலிட்டியும் வந்து டெவலப் ஆகிருக்கணும். அப்படி ஒரு கரிக்குலம் இருந்தால் தான் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கரிக்குலமாக போய் ரீச் ஆகும். எய்த் ஒன், பிரின்சிபல் ஆஃப் மென்டல் டிசிப்ளின். ஒரு கரிக்குலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மென்டல் பவரை வந்து அந்த எஃபிஷியன்சியை வந்து டெவலப் பண்ணுற மாதிரியான ஒரு கரிக்குலமாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஒருத்தங்களால் வந்து ஈஸியாக, ஒரு நல்லா படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, நல்லா படித்தவங்க வந்து திங்க் பண்ணி அந்த இடத்த அனலைஸ் பண்ணி நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் அந்த காக்னேட்டிவ் திங்கிங் வந்துட்டு எங்கே வரும் அப்படின்னா, இந்த கரிக்குலம் அந்த மாதிரியான ஒரு ஷார்ப்பான ஒரு கரிக்குலமாக இருந்துச்சுன்னா தான் அந்த காக்னேட்டிவ் பவரும் வந்துட்டு அவங்களுக்கு டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், பிரின்சிபல் ஆஃப் சோஷியல் ஃபுல்ஃபில்மெண்ட். ஒரு கரிக்குலம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலோட டிசையர்ஸ் அண்ட் நீட்ஸை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இல்லாமல் சோஷியல் வெல்பீயிங் பற்றியும் யோசிக்கணும். ஒரு சொசைட்டியாக வந்து எப்படி டெவலப் ஆகுது, ஒரு சொசைட்டியே எப்படி வந்து ஒரு க்ரோத்தை வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ தேட் நம்ம வந்து ஒரு கண்ட்ரியை, ஒரு சொசைட்டியை வந்து நம்ம டெவலப் பண்ணணும்னா நம்மளுடைய கரிக்குலம் வந்து அந்தளவுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு கரிக்குலமாக இருக்கணும்.
சொசைட்டியவே டெவலப் பண்ணக்கூடிய ஒரு கரிக்குலமாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு கரிக்குலம். நெக்ஸ்ட் ஒன், பிரின்சிபல் ஆஃப் ரிலேட்டிங் டு கம்யூனிட்டி லைஃப். ஒரு கரிக்குலம் வந்து ஒரு சைல்டை எந்த மாதிரி டெவலப் பண்ணும், எவால்வ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, தட் சைல்ட் ஷுட் ஏபிள் டு கனெக்ட் வித் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. அவங்க வந்து அவங்கள சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்கூடயும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி அவங்கள டெவலப் பண்ணி இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நிறையா சண்டேலலாம் பார்த்தோன்னா படித்தவங்க வந்து டீல் பண்ணுற விதமே தனியாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து எல்லாத்துக்கு கூடயும் எப்படி அதை கம்யூனிகேட் பண்ணி எப்படி அதை சால்வ் பண்ணும், அண்ட் அதுக்கப்புறம் எப்படி அவங்க இந்த சொசைட்டியோட அண்ட் அவங்கள சுற்றி இருக்கவங்க கூட எந்த ஒரு கிரட்ஜும் இல்லாமல் மூவ் ஆன் ஆகி போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. படிப்பு வந்து ஒரு மனுஷனை எவால்வ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு கரிக்குலம் நம்ம செட் பண்ணும்போதே வந்துட்டு இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு இன்டைரக்டான இம்பேக்ட் தான். நம்ம நல்லா படிக்கிறது, அந்த கரிக்குலம் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த நாலேஜ் இருக்குது இல்லையா, இதெல்லாமே நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்மளுடைய வாழ்க்கையில் இம்பேக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், பிரின்சிபல் ஆஃப் ட்ரைனிங் ஃபார் லெஷர். இது நமக்கு கேட்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அதாவது ட்ரைனிங் ஃபார் லெஷர், நம்ம எப்போவுமே கரிக்குலம் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்க மாதிரியான ஒரு கரிக்குலம் அப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் வாட் இஸ் மீன் பை ட்ரைனிங் ஃபார் லெஷர்? அது கரிக்குலம் மட்டுமே வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லாமல் கோ கரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுலேயும் அவங்கள வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணுறது. அதாவது அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர்டாக ஒரு கரிக்குலம் வச்சாங்க அப்படின்னா அவங்க அந்த கரிக்குலம் பின்னாடி மட்டுமே ஓடிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவங்கள வந்து இன்டல்ஜ் பண்ணிக்க முடியும். அப்போது இந்த கரிக்குலம் வந்து ரொம்ப ஹெவியான ஒரு கரிக்குலமாக இல்லாமல் அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக விடுற மாதிரி, லெஷராக ஃப்ரீயாக விடுற மாதிரி ஒரு கரிக்குலமாக இருந்துச்சுன்னா they can able to indulge themselves in other activities like extra curricular activities. இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவங்கள இன்டல்ஜ் பண்ணிக்க முடியும். அப்போது ஒரு கரிக்குலம்ங்கிறது வந்துட்டு ரொம்ப நெருக்கடி கொடுக்குற மாதிரி ஒரு கரிக்குலமாக இருக்கக்கூடாது. அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஃபைனல் ஒன், பிரின்சிபல் ஆஃப் கோரிலேஷன். ஒரு கரிக்குலம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கம்பார்ட்மெண்டலைசிங்காக இல்லாமல், அதாவது ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அது பின்னாடி மட்டும் போயிட்டுருக்க வைக்காமல் அவங்கள வந்து மற்ற என்னெல்லாம் இருக்கோ கோரிலேட் பண்ணி வேறு ஒரு விஷயத்தையும் கற்றுக்கலாம். இதை படிக்கிற டைமில் இன்னொரு விஷயத்தையும் கூட அடிஷ்னலாக கோரிலேட் பண்ணி கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்து கற்றுக்க வைக்கும்போது தான் வந்துட்டு ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங் எல்லாம் வந்து டெவலப் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. தட்ஸ் ஆல் இன் திஸ் வீடியோ. see you. SunQuest சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.